ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகுவின் சமையல். நம்ம இன்றைக்கி நார்த் இண்டியன் ஸ்டைலில் ஆனியன் கேப்சிகம் வச்சு சூப்பரான ஒரு கிரேவி செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். அது செய்கிறதுக்கு ஒரு பெரிய குடமிளகாயோ ஒரு மிளகாயும் ஒரு பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயத்தையும் எடுத்து இந்த மாதிரி இதழாக தனித்தனியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் பெரிய வெங்காயத்தை. அதே மாதிரி மிளகாயையும் நல்லா சதுரமாக நறுக்கிக்கங்க. இப்போ ஒரு சட்டி வச்சுருக்கேன் அடுப்பில். அதில் நம்ம வந்து 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து சூடானதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கோம்ல அந்த குடமிளகாயையும் வெங்காயத்தையும் போட்டு கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கணும். ரொம்ப வதக்க தேவையில்லை. ரொம்ப வதங்கிச்சுன்னா சாஃப்டாக போயிடும். அதனால் நீங்கள் லேசாக வதங்க வச்சாலே போதுமானது. இப்போ வதங்கிருச்சு. இப்போ வந்து எண்ணெயை வடிச்சிட்டு வேறு ஒரு இதில் மாற்றிக்கலாம் நம்ம அந்த காயை மட்டும். இப்போ அதிலே நான் வந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எக்ஸ்ட்ரா எண்ணெய் சேர்த்துக்கிறேன் அந்த எண்ணெயோடய. இப்போ ஒரு பட்டை ஒரு இலை 2 சேர்க்குறேன். அதோட கொஞ்சமாக நம்ம வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு இது சின்ன ஜீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க. பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன் நைஸாக. அந்த வெங்காயத்தை அதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் வதங்குறதுக்காக நான் வந்து இதை மூடி போட்டு மூடி வைக்கிறேன். 2 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வதங்கிருச்சு பாருங்கள் வெங்காயம். இந்த நேரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். இந்த கடலை மாவு சேர்க்குறதுனால நல்லாயிருக்கும், கிரேவி கெட்டியாக ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். அதுக்காக தான் சேர்க்குறது. இப்போ 2 மீடியம் சைஸ் தக்காளியை வந்து இந்த மாதிரி நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். தண்ணியெல்லாம் சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க. அதையும் அதோடு சேர்த்துக்கலாம். அந்த கடலை மாவோட சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன். அதுவே சேர்த்துக்கலாம். பேஸ்ட் வந்து எப்படி நிறம் மாறாமல் அரைக்கிறதுங்கிற வீடியோ வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கு. தெரியாதவங்களுக்கு அதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசமெல்லாம் போகிறது வரையிலும். இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். இப்போ நல்லா அந்த மணமெல்லாம் போயிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட மணமெல்லாம் நல்லா இருக்கு பாருங்கள். இந்த நேரத்தில் 1லேருந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். தனி மிளகா பொடி 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்க்குறேன். அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்க்குறேன் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. எல்லாத்தையும் சேர்த்துட்டு அந்த மஞ்சள் பொடி மிளகா பொடியோட மணம் போகிறது வரையிலும் நல்லா கிண்டிக்கோங்க. இப்போ 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. புளிக்காத தயிராக சேர்க்கணும். அப்போ தான் கறி வந்து நம்மளுக்கு நல்லா சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். புளிச்ச தயிர் சேர்த்திங்கன்னா அந்த புளிப்பு வாசம் வந்து நம்மளுக்கு அந்த கிரேவியில் வந்து வந்துகிட்டே இருக்கும். தயிர் சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நான் மிக்ஸி ஜாரில் லேசாக தண்ணி ஊற்றி அது வந்து ஊற்றிருக்கேன். இப்போ 1 டம்ளர் அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்குது நம்மளுக்கு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் போட்டேன், அது கரெக்டாக இருந்துச்சு அந்த அளவு. இப்போ நம்ம வதக்கி வச்சோம்ல அந்த கேப்சிகம் ஆனியனை வந்து அதோடு சேர்த்துடலாம். இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா வந்து சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா கொதித்து அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு பிரிஞ்சு வரணும். இப்போ கடைசியாக கசூரி மேத்தி வந்து சேர்க்க போகிறேன். இந்த கசூரி மேத்தியும் ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கு, எப்படி பண்ணுறது வீட்டிலேன்ட்டு. அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தெரியாதவங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது 1 டேபிள் ஸ்பூனுக்கிட்ட எடுத்துகிட்டு நல்லா கையில் உள்ளங்கையில் வச்சு நசுக்கி விட்டு போட்டோன்னாக்க நல்லாயிருக்கும். அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதோட கொஞ்சமாக கொத்தமல்லி வந்து நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். முடிஞ்சிருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். சூப்பரான கறி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்ல ஒரு மணம் வருது இந்த கசூரி மேத்தி சேர்த்ததுக்கப்புறம்.
இது வந்து சப்பாத்தி, நான், ரோட்டி, பரோட்டா எல்லாத்தோடையும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். ஒரு தடவை செஞ்சு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து செய்வீங்க. அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கறி. வீடியோ வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரையில் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.